இன்றைய தினம் தங்காட்டிலே இரண்டாவது நாளாக இந்த பசுந்தேயிலை பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தின் விளைவாக எங்களுக்கு சில உரிமைகள் மீண்டும் கொடுக்கப்பட்டன. ஆனால் 25 ஆண்டுகளாக மீண்டும் அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்றைய மாதத்தில் வெறும் 15 ரூபாய் 80 பைசா என்ற விலைக்கு வந்து நின்றுவிட்டது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகின்ற மைசூரிலிருந்து IIPM என்ற ஒரு அறிக்கை இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகளுக்காக இவர்கள் பயிர் சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்கும்போது 28 ரூபாய் செலவாகும் என்ற நிலையிலே 15 ரூபாய் விலை நிர்ணயம் செய்வது எங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த நீலகிரி மாவட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து சமுதாயத்திற்கும் டீ மட்டும்தான் பிரதான தொழிலாக இருக்கின்றது. பெரும்பான்மையாக வாழும் படுகு சமுதாய மக்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும் ஏறக்குறைய கூடலூர் தொகுதி, குன்னூர் தொகுதி, ஊட்டி தொகுதி அத்தனை தொகுதியிலும் இந்த தேயிலை விவசாயம் என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது ஒரு கூட்டத்தினை வைத்து ஆரி கவுடர் விவசாயிகள் சங்கம் மூலமாக ஒன்றிணைத்து ஆரி கவுடர் விவசாய சங்கத்தின் சார்பாக போராட்டத்தை முன்னின்று நடத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்திற்கு நாக்குபெட்டா படுகர் நல சங்கமும் தன்னுடைய முழு ஆதரவையும் இன்றைய கூட்டத்திலே அதனுடைய பொதுச் செயலாளர் கடந்து கொண்டு உறுதியளித்தார்கள். அதே போல இந்த நீலகிரி மாவட்டத்திலே இருக்கின்ற 31 விதமான தேயிலை சங்கங்களும் 31 விதமான அனைத்து அரசியல் கட்சிகள் உட்பட அனைத்து விவசாய சங்கங்களும் அனைத்து வியாபாரிகள் சங்கங்களும் அனைத்து பொது உடைமை சங்கங்களும் இந்த நீலகிரி மாவட்டத்தின் வாழ்வாதார பிரச்சனையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பசுந்தேயிலை போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே வருகின்ற 17/7/2025 வியாழக்கிழமை காலை 11:30 மணி அளவில் உதகை ATCயிலே மாபெரும் போராட்டத்தை நடத்த இன்றைய கூட்டம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தினை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எத்தகைய ஒரு தேயிலை போராட்டம் நடந்து 3 மாநில எல்லையிலே அனைத்து வாகனங்களும் வர முடியாத ஒரு நிலை மட்டுமல்ல, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வியாபாரிகளும் அந்த நிலையை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த அந்த நிலையை மீண்டும் கொண்டு வராமல் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதன் மீது உரிய கவனம் செலுத்தி எங்களுக்கு உரிய விலையினை, குறைந்தபட்ச விலையான 40 ரூபாய் விலையினை அளித்திட வேண்டும். குறைந்தபட்ச ஏலத்தொகையாக ரூபாய் 200க்கு குறையாமல் ஏலத்தொகை எடுத்திட வேண்டும் என்று போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதன் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் நாங்கள் ஆட்படாமல் உண்மையாகவே போராட்டத்தினுடைய வலிமை, விவசாயிகளுடைய வலிமை நீலகிரி மாவட்டம் மட்டுமல்ல அனைத்து மாவட்டங்களிலும் விவசாய போராட்டம் என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆரோக்கியமான முறையிலே, அமைதியான முறையிலே அந்த போராட்டத்தை நாங்கள் முன்னிருந்து நடத்த உத்தேசித்துள்ளோம். ஆகவே அனைவரும் கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.